குஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியாக இருக்காங்க. அவர் பார்த்தோன்னே கட்டி போச்சு. என்னையே விட்டுருங்க. பொதுவெளியில் ஒரு கண்ணகியை ஒரு கோவலன் இல்லை, வேற ஒருத்தன் கல்யாணம் வேறு ஆகல. அந்த முத்தம் இந்த நடுங்கன்னா கல்யாணத்தில் என்ன வருது? கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, நாளைக்கு பொண்டாட்டி கூட படுத்தா ஜிஎஸ்டி. அவருக்கு மீட்ரு ஓடுது, படத்துக்கு 80 கோடி சம்பளம் வாங்க முடியுது, பயந்தாங்கொல்லியாக இருக்கிறாரு. சுவரொட்டியல்ல அது போட்டிருப்பாங்க, விஜய் சின்னதாக்கியிருக்கலாம், அது ஒரு தவறுகள். அதுக்காக கட்சி பிஸியானதுன்னு ஆயிருமா? எதுக்கு தனியாக போ, கொஞ்ச நாள் அவங்க அமைச்சர் ஆயிடுவாங்க, அங்கே போய் நீ இது துணை காரியதரிசி ஆகிரு. போக மாட்டேங்குதா? ரொம்ப ஆதங்கம்மா. ஆமாம், ஒன்று சிஎம் இங்கே இருக்கார், அவர் தாக்குறாங்க. ஏன்னா அது திமுக அகற்றப்பட வேண்டிய இயக்கம், அது திராவிடர் பூர்வியில் அண்ணா ஆட்சி நடத்தலை, பெரியார் ஆட்சி நடத்தலைன்ட்டு அவர் வர்றாரு. அது கவர்னர் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் இப்போ தானே வந்திருக்காங்க. கவர்னர் லீலா வினோதங்கள்லாம் இனிமேல் சொல்லுவாங்கல்ல, அதனால் போய் பார்த்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்கன்னா, லியோ நிகழ்ச்சியிலேயே வெற்றி விழாவிலேயே நான் தான் முதல்ல அந்த ரசிகர்களுக்காக பாராட்டியிருப்பேன். இந்த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் அந்த வீடியோவெல்லாம் வந்தது. தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு, எங்கூட நாளைய தீர்ப்புன்னு படத்தில் தான் முதல் அப்பா அறிமுகப்படுத்தினார். அதனால் அரசியலுக்கு வந்திருக்கார், அவர் மனு கொடுக்குறார். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இனிமேல் உங்கள்கிட்ட கொடுப்பார். இல்லை, உங்கள்கிட்ட கொடுக்கலைங்கிறதுக்காக ஏங்க முதலமைச்சர் தாங்க முதல் வில்லை. அவருக்கு அங்கே அமைதியான சூழல், கவர்னர் மாளிகைக்கு உள்ளே போய் பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு ஏதாவது துணை முதல்வர் அப்படி இப்படி ஆகிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவர்னரை வைக்கணும், நல்லா வசதியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காகவும் பிரச்சனைக்கு போனா இருக்கிறீங்க, போகலைங்கிறீங்க. அங்கே அப்புறம் எங்கேயோ போய் வீட்டுக்குள்ளேயே வரவழைச்சி கொடுத்தாருக்கிறீங்க. அங்கே அவர் போனால் 4-5 பேர் செத்து போயிட்டா, கூட்டம் போயிட்டா, ஐயோ நீ ஏன் போனால் செத்துட்டாங்கிறீங்க, நிவாரணம் கொடுங்குறீங்க. இது முதல்ல அவரே ரொம்ப கேட்டுட்டு இருக்காரு. அவர் கேட்பாரு, அவர் ஜெயிச்சிருவாரு. யார் உதயநிதி? அவங்க மனைவியார், இயக்குனர். யாருக்கு? அவங்க ஹாலிவுட் படமே எடுக்கலாம்ப்பா. ஆமாப்பா, என்னப்பா எவ்வளோ பெரிய பத்திரிகையாளராக நம்புறீங்களா? இதை நீங்கள் நம்புறீங்களா? என் படத்தையே நிப்பாட்டிட்டாங்க சார். என்னோட படம் வெளிவரலை, ஓடிடி. எந்த நாய், எந்த கம்னாட்டி, எந்த எரும மாடு, எந்த நாதாரி பையன் தெரிய மாட்டேங்குது. இந்த ஓடிடி முதலாளிகள் யாரையாவது தெரியுமா? நானும் ஃபோன் யாருனோ ஒருத்தர் வாங்கிட்டான், நான் எதோ விற்றுட்டேன். அவருக்கு ஃபோன் போடுறேன், சார் என் படம் வந்தால் நல்ல மக்களுக்கு இதாகுமே, ஓடிடிலையாவது வெளியிடுங்க சார். நான் வெளியிட மாட்டேன்னு நான் சொல்கிறேன். இந்த ஓடிடிக்காரங்க எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார்ங்கிறான். சார் இப்போ ஓடிடிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இந்த அரசை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு. இப்போ வெற்றிமாறன் கூட நான் பார்க்கல. இது ஒரு நடிகனாக நான் எது ஒன்றும் உண்மைன்னு சொல்லவே, பாராட்டுனா பாராட்டுவேன், இல்லாட்டி 2வது பார்க்கல. முதல் படம் பார்த்துருந்தேன். அவர் இந்த ஏதோ அதான் இது கற்பனை கதை, இது நிஜம் இல்லை அப்படின்னு போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்களாம். விடுதலை 2வா? முதல்ல அப்படி தான் போட்டிருந்தாங்க. அதுவே ஒரு எனக்கு ஏற்புடையதில்லை. நீ ஒரு சரித்திரத்தை சொல்கிற, தைரியமாக சொல்லணும். அப்போ நீங்களும் ஒரு கொத்தடிமை தான். அதில் எனக்கு என்ன முரண்பாடுன்னா, நான் அவர் கூட பழகலை, பேசலை, ஒன்றும் இல்லை. இவர் இயக்குனர், நானும் படம் எடுத்திருக்கேன், 50,000 ரூபாய் கட்டியிருக்கேன்ப்பா, இன்னும் கார்டு வரலப்பா. அப்படியா? பார்த்துக்கப்பா. நான் 90 பணம் கட்டினேன், இன்னும் கார்டு வரல. அதான் நீங்கள் இப்படியே உட்காந்துருக்கீங்க, வராமல் இல்லைங்க. சொல்லி முடிக்கல. இல்லை, நான் சொல்ல வந்தேன்ல, வெற்றிமாறன் ஏதோ விழாவில், அந்த விழாவில் உதவியாளர், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டோ பேரை சொல்லுன்னு கதறான். டேய், அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா, அதுலெல்லாம் நீ வந்துட்டடா.
எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது. ஒருத்தன் உழைப்பை வந்து ஒரு சகோதரன் அது அந்த தன்மையை போர்ஷவாக்களின் தன்மை தானே. வெற்றிமாறன் அவர் எனக்கு தெரியாது, பழக்கம் இல்லை. ஆனால் ஒரு இப்போ தானுவெல்லாம் ஒரு படம் ஓடும், ஒரு டைரக்டர் எடுத்திருப்பார், பயங்கரமாக ஓடும், அடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அசோசியேட்டாக இருந்தவரை ஒரு டைரக்டர் ஆக்கி விடுவார். அந்த மாதிரி வந்தால் என்ன, அவர் உழைப்பை சுரண்டக்கூடாது, இருட்டடிப்பு செய்யக்கூடாது. இல்லை டைரக்டர் டீம்னு சொன்னேன்ல, கேமரா டீம்னாவே நீ நான் தான்டா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புருஷத்தனங்கிறது உங்களுக்கு புரியுதா, புரியலையா? அதை நான் எனக்கு பிடிக்கலை. அதனால் இங்கே நான் அந்த சகோதர இயக்குனருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்த முறையாவது எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் அப்பசப்பையை வச்சு எடுங்க, எவனையோ வச்சு எடுங்க, மன்சூர் அலிகானை வச்சு நீங்கள் எடுக்க போகிறது இல்லை. புரியுதுங்களா? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு டைட்டிலில் என்னையோ உண்மை கதைன்னு போடாமல் போ. ஆனால் இது நிஜம் அல்ல, இது கற்பனை கதை அப்படின்னு போட்டுட்டு நீங்களே உங்கள் முகத்தில் கரியை பூசிக்காதீங்க. அது அந்த போராட்டக்காரர்களே கேவலப்படுத்துகிற மாதிரி. ஆமாம், நிச்சயமா. சகோதரி கேளுமா. ஆமாம் 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 ஆமாம், நல்ல விஷயம், நல்ல விஷயம். அந்த கான்டென்ட் வந்து போதை கூடாதுங்கிறதுக்காக கதாநாயகி போராடி ஜெயிலுக்கு போய் முதல்வர் வந்து சட்டசபை நீதிமன்றத்தில் உறுதி கொடுத்து மதுவிலக்கை அமுல்படுத்துகிறாங்க. அதுதான் கதையே. அதனால் நான் சரக்கு குடிக்கிற லாயராக இருப்பேன் அதில். அதனால் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டைட்டில் சரக்கு, புரியுதுங்களா? அது நான் பொய்யான தகவலையே கொடுக்கல, புரியுதுங்களா? நான் முன்னாடி வச்சுருந்ததும் நீங்கள் கேட்குறது உண்மைதான் தங்கச்சி. என்னென்னா கொப்புரான சத்தியமானு தான் வச்சேன். டைட்டில் பதிவும் பண்ணிட்டேன். இந்த பாலாப்போன ஜெயக்குமார் டைரக்டர் இருக்காரு, இல்லை சார் சரக்குன்னு வைங்க சார், சரக்கு. அதான் மலேசியா வியாபாரமே போச்சு சார். அந்த மாதிரி பல கண்ட்ரியில் அந்த பேனரும் அந்த பாட்டிலில் இருந்தால் எடுக்க மாட்டாங்களாம். அதுதான்ப்பா, நீங்கள் நான் ஊக்குவிக்கலை. அந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும். அதை வெளிவர விடாமல் இந்த ஆளுங்கட்சி தடுக்குது. அதுதான் கிருத்திகா உதயநிதி அவர்கள் சான்ஸ் வேணுமாம்மா, வாய்ப்பு நான் தான், எனக்கு வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்கள், நான் ரெடி. நான் பண்ணுறேன். ஆமாம், நான் அப்புறம் நான் என்ன ஹீரோவாக நடிப்பேன்? நான் ஹீரோ தான்ப்பா. நல்லா தான் இருக்கீங்களா? கேமராவில் தெரியுது. ஜோடியா புதுசாக விலங்க மாட்டி வரீங்களா? போன தடவை அப்படி தான். நான் வந்து போன தடவை காஸ்ட் சென்சஸ், இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனநாயக புலிகள் சார்பாக 2 கோரிக்கை. 1, முற்றிலும் இந்த இவிஎம்மும் ஒழிக்கணும். 2வது காஸ்ட் சென்ஸ். அதை பேசிகிட்டு இருந்தேன். நீ வைரமுத்து வந்து கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு திரிசா மேட்டரை கொண்டாந்து மாட்டி விட்டீங்க. இப்போ ஹீரோயினி கேட்குறீங்க. அது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். பொங்கலுக்கு மானியம் தரலையா? அது எப்படின்னா, நிதி பற்றாக்குறையெல்லாம் இல்லை. இப்போ காய போட்டு எலெக்ஷன் வரையில் மொத்தமாக 5000 ரூபாய் கொடுப்பாங்க, எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இது பழைய டெக்னிக் இது. ஆமாம், மாதம் அது ஒரு வேலை இல்லை. அது அந்த மாதிரி ஒரு நடந்து, அதுதான் நான் நடிகர் சங்கம், அதுதான் நடிகர் சங்கம்ங்கிறது. அதெல்லாம் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கார் அவர் விஷால். அவர் எப்படி நடந்துக்கணும் ஒரு பொது வெளியில். அன்றைக்கே சாயந்தரம் பார்த்தேன், அதுக்கான காரணம் தெரிஞ்சது. குஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியாக இருக்காங்க. அவர் பார்த்தோன்னே கட்டி போச்சு. அவர் இன்னொருத்தன் பொண்டாட்டி, அவர் சமூகத்தில் பதவியில் இருக்கிறவர், பொது வெளியில் இப்படி நடக்கக்கூடாது இல்லையா? சரி, உங்களுக்கு படத்தில் நடிக்கிறது வேற, பொது வெளியில் அது அநாகரிகம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னேன். விஷால் அப்படிலாம் நடக்கக்கூடாது. அவர் வீட்டுக்காரருக்கு சுந்தருக்கு எவ்வளோ மனவேதனையாக இருந்திருக்கும். சிரிக்காதீங்கப்பா.
அப்படி இல்லை, என்னதான் நடிகையாக இருந்துட்டாலும் அவர் கண்ணகியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவெளியில் ஒரு கண்ணகியை ஒரு கோவலன் இல்லை, வேற ஒருத்தன் கண்ணகியை வேற ஒருத்தர் கோவலன் அல்லாதவர் ஒருவர் முத்தம் கொடுத்து புச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு. அது எனக்கே அசிங்கமாக இருந்தது. ஒரு நடிகராக அப்படிலாம் நடந்துக்கக்கூடாது. அது உடல்நிலை தேறிடுவார். சின்ன வயசு தானே, இன்னும் கல்யாணம் வேறு ஆகலை. அந்த முத்தம் இப்போ இந்த நடுங்குன்னா கல்யாணத்தில் என்ன வருது? அதனால் அவர் திருத்திக்குவார். மும்பையில மற்ற மாநிலத்துல வந்து பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணா எல்லா நடிகர்களும் வந்து பெரிய உச்சபட்ச நடிகர்களும் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஆனா இங்க நடந்த ஒரு விஷயத்துக்கு யாரும் குரல் கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி ரஜினி சார் கிட்ட கேட்கும் போது நோ அரசியல் கொஸ்டின் கேஸ் சொல்லிட்டாரு. அது எப்படி பாக்குறீங்க? ரஜினி சாரே மறுபடியும் கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க. அவர் தான் நடிக்கிறதுல மட்டும் பண்ணுறாரு. அந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இதை கேட்கல, நோ அரசியலுங்கிறாரு. அதே அவர் பழைய இதில் கிளிப்பிங்ஸில் வருது, ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் நான் ராவணனோட ஃபேனு, நான் ராவணனோட பிரதிநிதி அப்படின்னு ஸ்ரீபிரியா வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார். நான் ராமன் வந்து சொந்த பொண்டாட்டி சந்தேகப்பட்டவன், நான் ராவனை 14 வருஷம் பாதுகாத்தவன் அப்படின்னு நான் ராவணன் அப்படின்னு காட்டிக்கிறாரு திரைப்படத்தில். நடைமுறையில் அவர் இப்படி ஒரு பயந்தாங்கொல்லியாக இருக்கிறாரு. அவருக்கு மீட்ரு ஓடுது. அவர் படத்துக்கு 80 கோடி சம்பளம் வாங்க முடியுது. ரெட் ஜெயண்ட் எடுக்குது. அதனால் கமலஹாசனும் அங்கே அடைக்கலாம், ரஜினிகாந்தும் அங்கே அடைக்கலாம், நடிகர் சங்கமும் அடைக்கலாம். இந்த கேள்வியை நீங்கள் அவர்தே கேட்கலாமே. பரவாயில்ல, நான் தான் இப்போ மாட்டிருக்கேன். சும்மா இருங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் நாகப்பட்டினம் சார் மாதிரி கேளுங்க. அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ சொல்லிட்டேன், பொது வேலையில் நடந்தது தவறு, கவர்னர் செய்கிறது தவறு, முதல்வர் செய்கிறது தவறு. சார், முதல்ல இந்த நாடு உருப்படணும்னா இவிஎம் மிஷினை ஒழிச்சு கட்டுங்க. நான் ஏன் இப்போ கேட்குறேன்னா, 40 எம்பி வச்சுருக்காங்க திமுக. இப்போ என்கிட்ட இருந்திருந்தாடே முதல்ல நிப்பாட்டு, தேர்தலை நிப்பாட்டு. நான் உங்களை சொல்லலை, தேர்தல் நடத்தாத, நீ இவிஎம் மிஷினை தூக்கி போடு, பேலட் பேப்பரில் நடத்து அப்படின்னு ஒரு திராணியோட ஒரு தொடையை தட்டிக்கிட்டு திமுக கேட்கலாம்லங்க. அதுக்கு ஒன்று உடனே கீழே சங்கியை நாளைக்கு கீழே போடுவான். நீ வந்து அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி ஜெயிச்சாங்கோ, இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. சார், தொடர்ந்து 3 தடவையும் இந்த மெஷினை வச்சு தான், இந்த ஹோட்டலுக்கா மெஷினை வச்சு தான் தில்லாலங்கடி வேலை பண்ணி வந்துட்டு இந்த எல்லா நிகழ்வுக்கும் காரணம் அதுதான். சமீப காலமாக ஒழுங்காக ஓடலையா? அது மக்கள்கிட்ட காசு இருக்க விட்டா தானே சார். ஆமாங்க, புஷ்பா 2 ஓடுது, புஷ்பா ஓடுது. இங்கே ஓடலை. அதுக்கு நியாயமான காரணம், அது நிறைய விளம்பரம் பண்ணி முதல்ல ஹிட்டை கொடுத்துருந்தாங்க அந்த கதாநாயகிகள். இப்போல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஹீரோக்களே இல்லையே. பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களே, எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க, வெளில போயிடுறாங்க. யாராவது கண்ணுக்கு தெரிய ஹீரோக்கள் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லைப்பா, நான் தான் இருக்கேன். ஒருத்தர் தான் இருக்கு. ஆமாம், இல்லை ஒரு நிமிஷம், அவருக்கு பதில் சொல்லலை நான். ஜிஎஸ்டி அது இது லொட்டு லொஸ்க்கு பேண்டா ஜிஎஸ்டி, திண்டா ஜிஎஸ்டி, நாளைக்கு பொண்டாட்டியோட படுத்தா ஜிஎஸ்டி, கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, மொய் எழுதுனா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. இந்த அம்மா நிர்மலா சீதாராமனா, எனக்கு இந்த அப்பு பாட்டி சீதா பாட்டின்னு ஒரு கதை படித்த நான் தான் வருதுப்பா. அந்த கிழவி எவ்வளவோ தேவையில்லை, அந்த கிழவனாரை போட்டு படுபடுன்னு படுத்தோம். இது இந்த அம்மா தேர்ந்தெடுக்காமல் வர்றதுனால தான் இந்த வினையெல்லாம். கேட்டால் காங்கிரஸில் நடந்துச்சு, இல்லை நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம். தம்பி என்ன பரவாயில்ல, என்ன ஆச்சு, சண்டை போட்டுக்காதீங்க. சரி சரி சரி. அதெல்லாம் ஒரு எதேச்சியாக இப்போ அந்த புஷி ஆனந்தோட ஆதரவாளராக இருப்பார், அவரால் பதவி போடப்பட்டிருக்கோம். புரியுதுங்களா? சுவரொட்டியெல்லாம் அது போட்டிருப்பாங்க, விஜய் சின்னதாக்கியிருக்கலாம், அது ஒரு தவறுகள். அதுக்காக கட்சி புஷி ஆனந்தம் ஆயிருமா? நான் கூட இந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு வேலூருக்கு போய் 60-70 லட்ச ரூபா சொந்த காசு போட்டு போராடிட்டு இருக்கேன். பொதுச் செயலாளர் நீக்கிட்டிங்கன்னா ஒருத்தனை நாயை கொண்டாந்து நடு வீட்டில் வச்ச மாதிரி அதெல்லாம் செய்தி ஆகுது. நான் கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணினேன், செய்தி ஆக்கிடுறீங்க. அதெல்லாம் சொல்லி உடனே
விஜயோட போராட்டத்தையோ இனிமேல் பார்ப்போம். அவர் ஒரு புதுசாக வந்திருக்கார், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. தடிக்க விட்டு விழுந்தால் ஒரு கட்சி இருக்குது. அதே நேரத்தில் இருமாப்போட எங்களை யாரும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது, 75 ஆண்டு பாரம்பரியம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா மக்கள் தீர்மானிக்கிறது தான். யாரும் ஆட்ட முடியாதவன், அசைக்க முடியாதவன்லாம் யாரும் இல்லை. அப்ப 2026ல அவர் கூட கூட்டணி இருக்கீங்களா? சரிங்களா? எதுவும் நடக்கலாம். நான் நல்லவங்க பக்கம் நிற்கணும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும், அதில் தப்பே இல்லை. நான் முத பாமகவில் சேர்ந்தேன் 92. அப்போல்லாம் அன்புமணிலாம் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல, சின்ன பையனாக இருந்திருக்கலாம். இல்லை, அவர் சொன்னது இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தெல்லாம் நான் அரசியலுக்கு யாரையும் கொண்டு வர மாட்டேனார் இல்லையா? இல்லை அது சொன்னார். நான் அவரோட இதை பார்த்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக 7 நாள் இல்லை ஜெயலலிதா அம்மாவுக்கு பதில் சொல்லி 7 வருஷம் என்னை உள்ளே போட்டாலும் நான் தமிழ் எழுத்தை ஆதரிப்பினார். ஆகா, இவர் தான் தலைவர்னு சேர்ந்தேன். அடுத்த ஒரு கூட்டத்தில் எங்கள் வன்னியர்களுக்கு போகத்தான் மற்றவங்களுக்குன்னாரு. நான் இப்படி பார்த்தேன், அடுத்த நாளே விலகிட்டேன். புதிய தமிழகம்ல சேர்ந்தேன். அதில் 50,000 1 லட்சம் ஓட்டு வாங்கினேன். நீ குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தா நான் எப்படி பேசுறது? அவரும் 19 பேர் செத்துட்டாங்க அந்த இதில் போராட்டத்தில். நான் அடுத்த நாள் குய்யா முய்யான்னு கதறிட்டு இருக்காங்க. போனேன். நான் மசாலா தோசை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார். என்னடா இது? அடுத்த நாளே அதுலேருந்து விலகிட்டேன். இந்த மாதிரி நானாக சேருவேன், நானாக விலகிடுவேன். ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில். போதைப் பொருள் ஏகப்பட்டதாகிடுச்சு. இதை கடுமையாக சீரியஸாக தடுக்கணும். சார், பெரியார் கொள்கையில கையில் எடுத்த விஜய் அவர்கள் பெரியாரை பற்றி பேசினாலே வாய் திறக்க மாட்டாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு நடிகராகவே முழுக்க நிறைய படங்களில் நடனம், பதில் பஞ்சு, கில்லி, லியோ, அவர் மக்கள் மனசில் இளைஞர்கள் மனசில் பதிஞ்சிருக்கிறவர். அது பேசிக்கிட்டே இருக்கணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பெரியார் இல்லாமல் யாரும் அரசியல் பண்ண முடியாது. பெரியார் பங்களிப்புங்கிறது நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறது, நீங்கள் என்ன அபியூஸ் பண்ணாங்க அதை சொன்னால் தான் எனக்கு வரும். இல்லை, இதுவே அம்பேத்கரை பற்றி பேசியிருந்தா உடனே ரஞ்சித் கிளம்பி வந்திருப்பாரு, இல்லை, வந்திருப்பாரு. அம்பேத்கர் வட இந்தியா முழுக்க இன்றைக்கி அதிக சிலைகள் இருக்குது. ஆனால் அங்கே போய் பாருங்கள், இன்னும் ஜாதிய கொடுமைகள், தண்ணி அன்டச்சபிலிட்டி போட்டு மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது. அவர் அவர் பண்ண பயனே இல்லாமல் போகுது. எதுக்கு நான் எங்கே பேசினேன்? கட் பண்ணி போட்டு நாசம் பண்ணால் மறுபடியும் நீ மறக்க முடியாட்டி போ, தனியாக போ. கொஞ்ச நாள் அவங்க அமைச்சர் ஆயிடுவாங்க. அங்கே போய் நீ இது துணை காரியதரிசி ஆகிரு. போக மாட்டேங்குதா? ரொம்ப ஆதங்கம்மா. இப்போ நயன்தாரா ரசிகனா நீ? நிலை நான் சொல்லிடுறேன். பார்த்தேன் 4 நாள் முன்னாடி. எனது உழைப்பை சுரண்டி தனுஷ் சொல்லியிருக்காரா? என்ன சொன்னார்? போச்சுடா நீங்கள் அவர் கேட்கல. சரி பண்ணிட்டாங்க. சிவாஜி ப்ரொடக்ஷன்ல படம் அவங்க தான் பண்ணிருந்தாங்க. சரி, ப்ரமோஷன் வாங்கிட்டு சொல்றாங்க. ஆனா அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 5 கோடி இது போட்டுட்டாரு. 5 கோடி தாரு, 10 கோடில 5 கோடின்ட்டாரு. இல்ல 5 கோடி அவரே தனியா போட்டுட்டாரு. நீங்க எப்படி அசிலிட்டி யூஸ் பண்றீங்க? அது மாதிரி யூஸ் பண்ணலாமா? அவங்க என்ன சொல்றாங்க? என் உழைப்பை சுரண்டி நீங்க எல்லாம் நயன்தாரா சொல்லல, தனுஷ் சொல்லியிருக்காரு. தனுஷ் ஏன் உழைப்பை எங்கே சுரண்டினாருன்னு தெரியல. ஜெயலலிதா எப்படி சுரண்டுச்சுன்னு தெரியல. அவருக்கு என்ன, அவர் உழைப்பை சுரண்டி 10 கோடி. கேரளாலேருந்து வந்திருக்காங்க நம்ம சக நடிகை கதாநாயகி, அவங்க கூட நடிச்சிருக்காங்க. அவர் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. தனுஷ் பெரிய ஹாலிவுட் நடிகர் அளவுக்கு உயர்ந்துட்டார். இதெல்லாம் ஒரு பெருசு பண்ணலாமா? 10 கோடி தானே, வச்சுக்கப்போ. ஒரு செகண்ட் வர்றதுக்கெல்லாம் காசு கொடுன்னு கேட்டால் நம்ம தமிழனுக்கு என்ன மரியாதை இருக்குது? அதனால் தனுஷெல்லாம் அதை பண்ணக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அது ஏதோ அது கல்யாணம் இதை நடத்துது, படத்தில் வராத காட்சியை பயன்படுத்தியிருக்கு. இதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு, நயன்தாராவுக்கு சப்போர்ட்டு. எப்பா